கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் வந்திருக்கும், அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னையில இருந்து எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்கள் இருக்கு, 14 டேஸ் இருக்கு. இந்த 14 நாட்கள்ல நம்ம எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு நாள் கொடுத்து படிக்கணும், அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டடி பிளானை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்கள் இருக்கு. சரிங்களா? இந்த 14 நாட்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடின உழைப்பை கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அந்த 10 மார்க் கொஸ்டினுக்கு கீழே என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாமே பாயிண்ட் வைஸா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். நீங்க என்ன செய்யணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நாளைக்கு நீங்க என்ன படிக்க நினைக்கிறீங்களோ அதுக்கு முதல் நாள் வந்து நம்ம என்ன கொஸ்டின் படிக்க போறோம், நான் அனுப்புன அந்த கீ பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட்ல எழுதி வச்சுட்டு நாளைக்கு நீங்க படிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே நீங்க தயாராகிடணும். சரிங்களா? அப்படி தயாராகிட்டா கண்டிப்பா மறுநாள் உங்களுக்கு படிக்க முடியும். சரிங்களா? இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த 14 நாளும் உங்களால காலையில எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க முடியுமோ கண்டிப்பா எந்திரிச்சிருங்க. ஏன்னா காலையிலே வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஓகே, நம்ம காலையில 2 10 மார்க் கொஸ்டின் முடிச்சிட்டோம், இன்னைக்கு பேலன்ஸ் கொஞ்சம் படிச்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு நல்லது அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த 14 நாள் உங்களால மார்னிங் எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் வந்து ஒரு 2 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எந்திரிச்சிருங்க. அந்த 2 மணி நேரம் நீங்க கரெக்டா உட்காந்தீங்கன்னா மார்னிங்கே 2 10 மார்க்கை முடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, அடுத்து எவ்வளவு டைம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ எவ்வளவு சீக்கிரம் மார்னிங் எந்திரிச்சு நீங்க படிக்க பிளான் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இந்த 14 நாளும் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு நாள் எடுத்துக்கணும், எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த பிஎட் ஸ்டடி பிளான்ல வந்து எந்த டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ வந்து பாருங்க, மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 14 நாட்கள் இருக்கு. சரிங்களா? அதாவது இன்னையில இருந்து 25/6/2026 வந்து 8/7/2026 உங்களாவது உங்களுக்கு எக்ஸாம் 8ஆம் தேதிக்கு முதல் நாள் வரைக்கும் இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் நீங்க எடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் அன் இன்க்ளூசிவ் ஸ்கூல், அனைவருக்குமான பள்ளியை உருவாக்குதல், இந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. இந்த சப்ஜெக்டுக்கு 3 நாள் டைம் எடுத்துக்கங்க. அதாவது இன்னையில இருந்து 25/6/2026 இருந்து 27/6/2024 3 நாள் இந்த அனைவருக்குமான பள்ளியை உருவாக்குதல் இந்த சப்ஜெக்ட் எடுத்துருங்க. சரிங்களா? இந்த சப்ஜெக்டுக்கான நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அந்த கீ பாயிண்ட்ஸ் நான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த கீ பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுட்டு நீங்க படிங்க. சரிங்களா? செகண்ட் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட் எடுத்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிக்காம இருக்கீங்க, சில பேர் இந்த சப்ஜெக்டை என்னன்னே தெரியாம இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டை செகண்ட் எடுத்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 28/6/2026 இருந்து 30/6/2026 3 நாள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துருங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் அனுப்பிச்சிருப்பேன். இந்த சப்ஜெக்ட் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்க மாட்டேன். இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் அனுப்பிச்சிருப்பேன். இந்த சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸ் PDF உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறனால நம்ம தனித்தனியாக அனுப்ப முடியாது. அதனால இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அந்த புக்ஸ் PDF மட்டும் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு 3 நாள் எடுத்துருங்க. அடுத்து தேர்ட் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலேஜ் அண்ட் கரிக்குலம், அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் நம்ம ஓனா எழுதக்கூடாது. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 நாட்கள் எடுத்துக்கங்க. அதாவது 1/7/2026 இருந்து 4/7/2026 இந்த 4ஆம் தேதி வரைக்கும் இந்த நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு 4 நாள் எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான கிளாஸ் எடுத்திருப்பேன். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஸோ அது எல்லாம் நல்லா படிச்சிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் இந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து 4th சப்ஜெக்டா அந்த யோகா, உடல்நலம் மற்றும் உடல் கல்வி
இந்த சப்ஜெக்ட் எடுத்துங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு நாள் லீவ் இருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துங்க. அதாவது 5/7/2026 இந்த ஒரு நாள் மட்டும் இந்த சப்ஜெக்ட் எடுத்துங்க. மோஸ்ட்லி இந்த ஒரு நாள்ல ஒரு 2 யூனிட்டை முடிச்சிட பாருங்க. அடுத்த அது ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு, நமக்கு 3 யூனிட் அதை முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு 3 நாள் எடுத்துங்க. 6/7/2024 இருந்து 8/7/2024 இந்த 3 நாள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்படி நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். நான் நாளையில இருந்து இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நாளையில இருந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.